பக்கெட் தண்ணி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பக்கெட் நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். நம்ம பாக்கெட் ஃபுல்லா நம்ம கொட்டிட்டோங்க. நம்ம பிளஷ் நம்ம அமுக்கி விட்டாலே போதும். அவ்வளவுதான். நம்ம செப்டி டேங்குல இருக்கக்கூடிய ஸ்லட்ஜ் அந்த கழிவுல இருக்கு பாத்தீங்களா, அதோட உணவே இதோட உணவே பாத்தீங்கன்னா அதுதாங்க. அந்த கழிவுல சாப்பிட்றோம். செப்டி டேங்க்ல இருந்து நம்ம தண்ணியை வந்து அந்த மரம் செடி கொடிகளுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து உரமா விடலாம். ஏன்னா வந்து நம்ம இருக்கக்கூடிய நல்ல தண்ணி உள்ள இருக்கும். அது வந்து யூரின் பண்ண யூரியாவா இருக்கும். அது வந்து யூரியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு உரமா மாறும். அது டாய்லெட் போட்டா செப்டி டேங்க் கிளீன் ஆகும். கிச்சனோட சிங்குக்கு போட்டா என்ன கிளீன் ஆகும்னு பாத்தீங்கன்னா மத்த ப்ராடக்ட் ஆசிட்டிவ் பதிலாக இதை போட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இன்னும் நம்மளுக்கு ஆர்கானிக்காவும் இருக்கும். அதுவும் இல்லாம இந்த பவுடர் யூஸ் பண்ணிட்டு இதுல நம்ம சுத்தம் பண்ணும் போது தான் இன்னும் இதோட எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம எவ்வளவோ வீடியோ பண்ணியிருந்தாலும் மக்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ கொடுக்கும்போது அது ரொம்ப தனிப்பட்ட சந்தோஷமா இருக்கும். இந்த வீடியோ வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. யாருமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ வந்து நம்ம வீடியோக்கு யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பார்த்தாங்க கூட வந்த பெல் ஐக்கான் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ பண்ணும்போது பயனுள்ள வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய என்ன கண்டென்ட் பாத்தீங்கன்னா முழுக்க ஆர்கானிக் சம்பந்தப்பட்ட வீடியோங்க. நம்ம வீடு எல்லாத்துமே வந்து டாய்லெட் இருக்கும். டாய்லெட் இருந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா செப்டி டேங்க் இருக்கும். நிறைய பாத்தீங்கன்னா செப்டி டேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா நிரம்பி வழிஞ்சு வந்து கொசு தொல்லை இருக்கு, கரப்பான் பூச்சி இந்த மாதிரி தொல்லை நிறைய இருக்கும். அது சுத்தம் பண்றதுக்கு தனிப்பட்ட ஒரு தொகை நம்ம செலவு பண்ண வேண்டிய இருக்கும். ஆனா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா வீடா இருந்தது பாத்தீங்கன்னா ஒரு டைம் நம்ம செலவு பண்ணிட்டா போதும் காலாகாலத்துக்கு இந்த செப்டி டேங்க் வந்து நிரம்பாது. அந்த கொசு தொல்லை கரப்பான் பூச்சி விடுதலை வரும். அப்படி நம்ம பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பிரிஸ்டினோ பியூர் இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இதோட 1/2 kg இருக்குது. இந்த 1/2 kg பாக்டீரியா எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 100 கோடி பாக்டீரியா இருக்குதுங்க. இது அப்படி என்ன செப்டி டேங்க்ல போய் வேலை செய்ய போகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம செப்டி டேங்க் வீடு பாத்தீங்கன்னா 10,000 லிட்டர் செப்டி டேங்க் இருக்கும். அதே வந்து பெரிய பெரிய மால் இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி லிட்டர் கணக்குல வச்சிருந்திருப்பாங்க. வீடு இந்த ஒரு பாக்கெட் போதுங்க. நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இதுக்கு தனிப்பட்ட ஒரு ஆள் வேணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா தேவை கிடையாது. நம்ம ஒரு ஆளே போதுங்க. ஒரே ஆளு பாத்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வேலை தான். 5 மினிட்ஸ் அதிகபட்ச நேரம் தான் நம்ம சொல்றோம். இது எப்படி வேலை செய்து ஒரு சின்ன டெம்போட நம்ம விளக்க போறோம். அது மாதிரி இந்த வீடியோ எல்லாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது நம்ம டாய்லெட் கூட்டிட்டு போனா செப்டி டேங்க்ல போய் ஒரு பெரிய வேலை செய்யும். நம்ம செப்டி டேங்க்ல இருக்கக்கூடிய ஸ்லட்ஜ் அந்த கழிவுல இருக்கு பாத்தீங்களா, அதோட உணவே பாத்தீங்கன்னா அதுதாங்க. அந்த கழிவுல சாப்பிட்றோம். அந்த அழுக்கான தண்ணியில போனா சுத்தப்படுத்திருங்க. அந்த டேங்குக்குள்ள என்னதான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த யூஸ் பண்ண பிறகு நம்ம டேங்குக்குள்ள என்னதான் சுத்தமான தண்ணி இருக்கும். அது போக நம்ம யூரியா நம்ம இருந்திருப்போம். அந்த யூரின் கிராஸ் பண்ணிருக்கு பாத்தீங்கன்னா நம்ம யூரியாவா அதை மாறிடும். அதே இது நம்ம செப்டி டேங்க் சுத்தம் பண்ணாத போய் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா கேஸ் தான் இருக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகும். குழந்தைகளுக்கு வந்து லேடிஸ்க்கு பார்த்தா யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கும். அந்த கேஸ்னாலதான் அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகும் சொல்லுவாங்க. அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. அந்த கழிவுனா சாப்பிட்டப்பறம் அந்த தண்ணி எல்லாம் சுத்தமாயிரும். சுத்தமான அப்புறம் அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணலாம். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஊர்ல பாத்தீங்கன்னா தண்ணி பஞ்சம் இருக்கும். அந்த தண்ணி பஞ்சத்துல பாத்தீங்கன்னா சரியான ஒரு இதா இருக்காது. ஆனா இந்த செப்டி டேங்க்ல இருந்து நம்ம தண்ணியை வந்து அந்த மரம் செடி கொடிகளுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து உரமா விடலாம். ஏன்னா வந்து நம்ம இருக்கக்கூடிய நல்ல தண்ணி உள்ள இருக்கும். அது வந்து யூரின் பண்ண யூரியாவா இருக்கும். அது வந்து யூரியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு உரமா மாறும். இந்த மாதிரி ஒரு யூஸ் பண்ணாததாக இருக்கு. நம்ம இருக்க போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம வீடு கட்டிட்டு பாத்தீங்கன்னா வீடு கட்டி உள்ள போகும்போது முன்னாடி வந்து நம்ம செப்டி டேங்க் ஒன் டைம் யூஸ் பண்ணீங்கன்னா அது காலாகாலத்துக்குமே நிரம்பாதுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய வந்து பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும். பெரிய பெரிய ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்ல இருக்கும். அதெல்லாம் எப்படி யூஸ் ஆகும் அப்படி பாத்தீங்கன்னா கீழே இருக்க டாய்லெட் மட்டும்தான் போடணுமான்னா அப்படி கிடையாதுங்க. நீங்க கீழே இருக்கு போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் எங்கெல்லாம் ஈரப்பதம் இருக்கும் அங்கெல்லாம் வந்து இந்த பாக்டீரியா வந்து மேலே ஏறி அந்த வேலை செய்யுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா நம்ம ப்ராடக்ட் சொல்லலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லி வீலா இருந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா 10,000 லிட்டர் போதுங்க. இதே வந்து மற்ற இடங்களை வந்து 20,000 2 பாக்கெட், 30,000 3 பாக்கெட், 40,000 4 பாக்கெட் அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாக்கெட் நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். இது இன்னொரு யூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம டாய்லெட் மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நம்ம இன்னொருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டாய்லெட் போடும்போது அதுல இருந்து ஒரு 50 கிராம் எடுத்து வச்சிட்டோம் பாத்தீங்கன்னா நம்ம கிச்சனுடைய சிங்குகளை போட்டுக்கலாம். கிச்சன் அது டாய்லெட் போட்டா செப்டி டேங்க் கிளீன் ஆகும். கிச்சனுடைய சிங்குக்கு போட்டா என்ன கிளீன் ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ட கழிவு, அதாவது சோறுடைய பருக்கைகள், கருவேப்பிலை இந்த மாதிரி அடைப்பு ஏற்பட்டு சில பேருக்கு ப்ராப்ளமாவே இருக்கும். 10 நாளைக்கு ஒரு தடவை, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அந்த சிங்கில அடைச்சிக்கு தண்ணி போகுது. நம்ம குத்தி விட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இந்த இது மூலியமா நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்குதுங்க. நம்ம டாய்லெட் இந்த பாக்டீரியா நம்ம போட்டுட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு நம்ம கேப் விடணுமா இல்லாட்டி உடனே யூஸ் பண்ணலாமா ஒரு கேள்வி கேட்பீங்க.
அது கண்டிப்பான ஒரு சந்தேகம் எல்லாத்துக்கும் உண்டானதான். நம்ம டாய்லெட்டுக்கு ஒரு டைம் போட்டு பாத்தீங்கன்னா ஒரு 2 பாக்கெட்டோ 1 பாக்கெட்டோ தண்ணி ஊத்தி விட்டு பாத்தீங்கன்னா நம்ம அதை உடனே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே சிங்கா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கேப்பா விடணும். ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த சிங்கு பாத்தீங்கன்னா அது உள்ள போய் வேலை செய்யறதுக்கு ஒரு 2 மணி நேரம் எடுத்துக்கணும் சொல்றாங்க. அதனால வந்து சிங்குக்கு வந்து அதை யூஸ் பண்ணலாம். சிங்குக்கு இதனால யூஸ் பண்ற என்ன நம்மளுக்கு இன்னொரு யூஸ் கிடைக்கும் பாத்தீங்கன்னா அது வந்து துர்நாற்றங்கள் நம்ம பாதுகாக்கப்படுது. அது இல்லாம பாத்தீங்கன்னா கரப்பான் பூச்சி தொல்லை அதிகமா இருக்கும். சிங்கல்ல இருந்து நிறைய வெளியே வந்துட்டு இருக்கும். அந்த கரப்பான் பூச்சி தொல்லையில இருந்து நம்ம விடுபடலாம். இப்ப வந்து இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லி நம்ம டெமோவை பாத்திரலாம். பிரஸ்டீஜ் பியூர் எப்படி யூஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஒன்னும் பெரிய வேலை கிடையாது. இந்த பாக்கெட்டை உடைச்சு நம்ம அப்படியே கொட்ட போறோம் டாய்லெட்ல. இது பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிப்போம் இது 100 கோடி பாக்டீரியா இருக்கு. இந்த பாக்டீரியா உயிரோட இருக்க வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து நம்ம செப்டிக் டேங்க் நிரம்பவே நிரம்பாது. தனிப்பட்ட ஆளை தேவை கிடையாது. நம்மளே எல்லா வேலையுமே செஞ்சு முடியலாம். வேலை நிமிஷம் பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருந்தாலே போகுது பாருங்க. இப்ப வந்து இந்த பாக்கெட்டை உடைச்சு நம்ம அப்படியே உள்ள கொட்டுறோம் பாருங்க. உள்ள கொட்டி உள்ள வச்சோம்னா பக்கெட் தண்ணி பாத்தீங்கன்னா ஒரு பக்கெட் நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். நம்ம பாக்கெட் ஃபுல்லா நம்ம கொட்டிட்டோங்க. ஒரு வேலை இல்லை, நம்ம பிளஷ் நம்ம அமுக்கி விட்டாலே போதும். அவ்வளவுதான். இந்த பாக்டீரியா உள்ள போயிடுச்சு பாரு. மீறி போனா இன்னொரு பக்கெட் தண்ணி போட்டு உள்ள ஊத்திடலாம். சில பேர் பாத்ரூம் வந்து கிளீன் பண்ணுவாங்க, ஆசிட் ஊத்தி கிளீன் பண்ணுவாங்க, சில ப்ராடக்ட் பத்தி கிளீன் பண்ணுவாங்க. அதனால இந்த பாக்டீரியா எல்லாம் செத்து போயிருமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பீங்க. கண்டிப்பான கரெக்டான கேள்வி தாங்க. இந்த சாதாரண ஆசிட் இருக்கும், சில ப்ராடக்ட் இருக்கலாம், அதுல ஊத்தி நம்ம கிளீன் பண்ணும்போது இந்த பாக்டீரியா கண்டிப்பா சாகவே சாகாது. அதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க. இதே வந்து பொங்கு ஆசிட்ல இருக்கும் பாத்தீங்களா, அதை ஊத்தி கிளீன் பண்ணாங்கன்னா மறுபடியும் ஒன் டைம் வாங்கி ஒரு பாக்கெட் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிட்டே போகுதுங்க. அவ்வளவு இதோட மெத்தட் ஆகும். அடுத்த ஒரு ப்ராடக்ட் பத்தி நம்ம ஆர்கானிக் சம்பந்தப்பட்டதை பார்க்க போறோம். இதே கம்பெனியோட பிரிஸ்டல் பேரு பாத்தீங்கன்னா நம்ம டாய்லெட் கிளீன் சொல்லலாம். டாய்லெட் கிளீன் பார்த்தா நிறைய பேர் நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆசிட்டை ஊத்தி கிளீன் பண்ணுவாங்க. சில பேர் வேற ப்ராடக்ட் பத்தி அந்த கிளீனர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா 100% வந்து ஆர்கானிக்காக உருவாக்கப்பட்டதாங்க. இது வந்து அந்த மத்த ப்ராடக்ட் ஆசிட்டுக்கு பதிலாக இதை போட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இன்னும் நம்மளுக்கு ஆர்கானிக்காவும் இருக்கும். அதுவும் இல்லாம இந்த பவுடர் யூஸ் பண்ணிட்டு இதுல நம்ம சுத்தம் பண்ணும்போது தான் இன்னும் இதோட எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதோட டீடைல்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்கிரீன்ல நம்ம ஸ்கிரீன் வீடியோ கீழே போயிட்டு இருக்கும். அவங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்போம். இதனுடைய பாக்கெட்டோட பிரைஸும் இதோட பாட்டிலோட பிரைஸ் என்னன்னு சொல்லி தெளிவா கேட்டுக்கங்க. அது போல பாத்தீங்கன்னா உடனே ஆர்டர் பண்ணி திருப்பூர்ல பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்களுடைய கருத்து போதே நல்ல ஆதரவு வந்துகிட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட மற்ற யூடியூப் சேனல் பார்த்திருந்தாலும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் இந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம காமிச்சிட்டு இருக்கோம். மறக்காம நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்க. சொந்த வீடா இருந்துச்சுன்னா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. ஏன் பாத்தீங்கன்னா செப்டிக் டேங்க் கிளீன் பண்றதுக்கு பார்த்து மிகப்பெரிய ஒரு தொகையை வந்து நம்ம வந்து செலவு பண்ணிட்டு இருக்கோம். மீண்டும் ஒரு புதிய வீடியோ சந்திக்கிறது வரைக்கும் பாய்.